தப்பு அதுக்காக புத்தகத்தை தலையில வச்சு படிக்கியா என்னடா மாப்ள எல்லாம் சோகமா இருக்கீங்க போல இருக்கு என்னடா கிண்டலா ஏண்டா சும்மா இருக்க மாதிரி போட்ட போடல எல்லாரும் மழை பெஞ்சு ஓட்ட மாதிரி இழுத்து போத்திட்டு போறாங்க பாரு காலேஜ்ல படிக்கிறக்கா வரோம் வாட்ச் மேல வேலை விட்டு போயிட்டாடா ஏதோ மாச சம்பளம் கம்மியா இருந்தாலும் மனசுக்கு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு அந்த ஆளை வெறுத்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு பண்ணி வைக்க போயிட்டாரு அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளால முடியுமா படிச்சு தான் தொலையோடு அப்படியா விடுடா மச்சான் எப்படியோடா யூனிவர்சிட்டியில முடியாத ஒரு நல்ல காரியம் உன்னால சுலபமா முடிஞ்சிருக்கா ஆமா இதுக்காக அப்படியே கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அவார்டு கொடுக்க போறாங்க சும்மாறா மாப்ள 100% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் 5% பேலன்ஸ் இருக்கு இருக்கா அக்கடே சூடு ஆஹா டேய் அவளை கூப்பிடு அடா மச்சான் இல்லடா நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன் ஏ கருப்பு ஜாக்கெட் சொல்லடா இங்க வாடா அப்பா அப்படியே கர்மாத்தூர் கராட்டக்கார மாதிரியே இருக்காடா ஏய் வாங்குயிலே பூங்குயிலே ஏன் கூப்பிட்டீங்க என்ன Dress இது நியூ மாடல் சரி கொஞ்சம் திரும்பி நில்லு ஓ ஓ இதுக்கு தான் கூப்பிட்டியா நான் அவளை திரும்ப தெரியுதா கண்ணாடியில உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க பின்னாடி திரும்பி நிக்க சொல்லி தலை சிவனாங்கடி அவ்வளவுதானா நான் வேற என்னவோ நினைச்சேன் நினைப்படி நினைப்ப பசங்க சொல்லி தப்புலடி அறிவு இருக்கா அவளுக்கு பொண்ணுனா இப்படி ட்ரெஸ் பண்றது கதவு ஜன்னல் கண்ணாடின்னு உன்னை ஏத்து போத்திட்டு வர சொல்ல பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும் வா போலாம் எப்ப பார்த்தாலும் ஏபிசிடிலேயே இருக்காளே உன்னை நம்ப முடியாது ஹாய் மச்சான் அடப்பாவி ஹாய்டா கேண்டில் வரல அதான பாரு சீலம் துப்பி உன்னை தடுத்துட முடியுமா இந்தா குடிச்சு தொலை இல்லன்னா மறுபடியும் காலேஜ்க்கு லீவ் விட்டுட்டு போறாங்க இவ்வளவுதானா என்ன இருக்கா 35 வாட்டர் இந்த மீனை நீ தின்னுட்டு போய் கழுவி வச்சிடறான் இதையும் கழுவிடா வண்டலூர் ஜூல உட்கார்ந்து இருக்கிறதா கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து அவன் கிடக்குறான்டா வினோத் பிரசன்ட் சார் ராக்கி பிரசன்ட் சார் கொட்டாச்சி எஸ் சார் சுனில் எஸ் சார் சத்யா எஸ் சார் நந்தினி எஸ் சார் சாந்தி பிரசன்ட் சார் ரேவதி எஸ் சார் மே கமிங் சார் எஸ் கமன் வேண்டா கிளாஸுக்கு 10:30 வரலாம் 10:45 வரலாம் இப்ப மணி 11 மணி ஆகுது 11 மணிக்கு கிளாஸ்க்கு வருவோம் 11 மணி ஆயிடுச்சா எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் சாரி சொல்லிட்டு உள்ள போய் உட்கார் சாரி சார் மறுபடியும் வைக்கலாம் சாரி சார் 11:15 ராயல் தியேட்டர்ல படம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு இப்பவே போய் ஒரு தம்ம போட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு போனா சரியா இருக்கும் வரணுமா சார் சார் நல்லா படிங்க சார் இந்த பையன் எப்படி உருப்பிடுவான் அதானே அத நீ சொல்லாத உட்கார் டேய் வாடா மச்சான் போலாம் அம்மா நில்லுமா நீ என்னமோ வந்த பார்த்த போயிட்டு இருக்கிற யார தேடுறனே சார் இவ்வளவு பேருக்கு மத்தியில தொட்ட அசிங்கமா இருக்கும் விரல சொன்னேன் சார் விரலையா நீங்க என்ன நினைச்சீங்க இல்ல இந்த கை வரலாம் கால் வரலான்னு ஒரே கன்ஃபியூஷன் 2 விரல்ல ஒன்னு தொடுங்க தேங்க்ஸ் விரல் நீட்டினா தொட்ட போயிட்டே இருக்கிற என் பாய் ஃப்ரெண்ட் ராஜா தியேட்டருக்கு வர சொன்னானா ராஜா தியேட்டருக்கு வர சொன்னானா ஒரே டவுட்டா இருந்துச்சு அதான் 2 விரல்ல ஒன்னு தொட சொன்னேன் நீங்க ராஜா தியேட்டர்னு தொட்டிருக்கீங்க ஓகே சார் நான் ராஜா தியேட்டர்லயே போய் பாத்துக்கிறேன் இங்க வாமா இந்த தருதல பையன் இப்பதான் வந்தான் ராஜா தியேட்டருக்கும் போகல ராதா தியேட்டருக்கும் போகல ராயல் தியேட்டருக்கு போயிருக்கலாம் அங்க போய் பாரு இருப்பான் நீங்க இவ்ளோ தெளிவா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது சார் நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே நீங்க இவ்ளோ தெளிவா ஹெல்ப் பண்றீங்களே நீங்க படிச்சது என்ன எம்ஏவா இல்ல டபுள் எம்ஏவா
படிச்சது என்னமோ எம்ஏ தாம்மா. ஆனா இங்க நடக்கிறத பார்க்கும்போது டபுள் எம்ஏ மாதிரி தான் தோணுது. ரொம்ப நன்றி சார், படிச்சுக்கோங்க. பாய். போகுது. ஆமா, நீ எங்க போற? அத ஃபாலோ பண்ணி போறேன். நான் ஆல்ரெடி புக்குடு. இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டேன். சாரி, இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஐ எம் வெரி சாரிங்க. நேத்து நானு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்புதான். எதா இருந்தாலும் 4 பேருக்கு முன்னால ஒரு பொண்ணை போய் ஐ லவ் யூன்னு தப்புதான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க. ஓகே, ஒண்ணு பண்ணலாமே. நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்னா படிக்கிற நாம ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லையா? என்ன சொல்றீங்க? நடந்த தப்புக்காக மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. என்ன நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி போயிடுங்க. இது 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 போதும் எனக்கு, இது போதும். ஓகே. ஏண்டி லூசா இருப்பானோ? மச்சான், சூப்பரா பேசி அவளை கவுத்துடா. அதுதான்டா ராக்கி. முதல்ல LLR வாங்குவேன், அப்புறம் 8 போடுவேன், அப்புறம் லைசன்ஸ் வாங்குவேன், அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சும்மா சொல்லக்கூடாதுடா. அவ சைஸ் 36, 26, 36. அவ தலைக்கு சன்சில்க், முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள், உடம்புக்கு இன்டர்நேஷனல் லக்ஸ்டா. சொல்லக்கூடாதுடா மச்சி. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊத்துக்குழி வெண்ணைய ஊத்தி சும்மா தல தல தலன்னு வளர்த்திருக்காங்க. சும்மா மின்னரா. அவளை இந்த கல்வனின் காதலி ஆக்கிட்டா. டேய், சாய வெளுத்து போச்சுன்னு ஷாக்கா இருக்கா? இதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்த்ததுதான். காதலுக்குன்னு ஒரு புரிதம் இருக்கு, நட்புக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி புறம்போக்குக்கெல்லாம் அழிவுன்னு ஒரு விதி இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட. என்ன மச்சான், இந்த வருஷம் உரைச்சிட்டு போறா? மனசுல மச்சான் பத்த வச்சுட்டு போறா. அப்ப தண்ணிய ஊத்துட்டுமா தலைவா? தண்ணிய ஊத்தாதடா, வெண்ணைய ஊத்து. நெய்யா உருகிறத நான் பாத்துக்கிறேன். என்னடி இங்க வந்துட்டு இருக்க? ஃபீஸ் கட்டலன்னு பிரின்சிபால் திட்டாருன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? அதனால கிளாஸ்க்கு வராம இங்கே உட்காந்துட்டு இருக்கியா? அவ்வளவுதானே. உன் ஃபீஸ நான் கட்டுறேன்டி. எதுக்கு பயப்படுற? இந்த உலகத்துல பயந்தா வாழவே முடியாதடி. எல்லாத்தையும் துணிஞ்சு போராடணும். இப்ப நம்ம நேரா ரூமுக்கு போறோம். 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறோம். என்ன வா. என்னடி தயங்குற? வாடி. ஏன் தயங்குற? வா. வா.